நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஓவர் திங்கிங். ஏதாவது ஒரு விஷயத்த பத்தியோ, இல்ல சில விஷயங்கள பத்தியோ விடாம லூப் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறது தான் ஓவர் திங்கிங்னு சொல்றோம். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம நெகட்டிவான விஷயங்கள பத்தி மட்டும் தான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு சம்பவம் நம்மள பாதிச்சிருக்கு அப்படின்னா, அந்த சம்பவம் நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி செட் ஆற வரைக்கும் நம்ம மைண்ட்ல ரீப்ளே பண்ணி அந்த டயலாக்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப மாத்தி நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம எதனால இவ்ளோ ஓவர் திங்க் பண்றோம் அப்படிங்கிற காரணங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு சொல்யூஷன தேடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல் காரணம் ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். நம்ம சின்ன வயசுல ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போது, அந்த சின்ன தவறுக்காக கூட நெறைய பேரு நெகட்டிவ் கிரிட்டிசிசமும், நெகட்டிவ் காமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்கன்னா, அதோட தாக்கம் நமக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் நமக்கு இருக்கும். அதனால நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. 2வது ஃபியர் ஆஃப் கெட்டிங் ஜட்ஜ்ட். இப்ப நம்ம புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா நம்ம அதில் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டா எல்லாரும் நம்மள பத்தியா இவங்களுக்கு சரியாவே பண்ண தெரியாது அப்படின்னு எங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணி முத்திரை குத்திடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அதனாலேயே நம்ம பண்ணணுமா வேண்டாமான்னு நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம் அந்த விஷயத்தை பத்தி. 3வது டிப்ரெஷன் இல்லைன்னா ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு ஓவர் திங்கிங் ஒரு பெரிய சிம்டமாக சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் பர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங் ஒரு சேலஞ்ச் தாங்க. நம்ம அதை டீல் பண்ணியே ஆகணும். 5வது நமக்கு பாஸ்ட்டில் ஏதாவது நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது, ரொம்ப கசப்பான அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா அதை பற்றியே நம்ம யோசித்து பயந்து நம்ம வேறு எந்த விஷயமும் செய்ய தோணாமல் அப்படியே உட்காந்து அதை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சில காரணங்கள். இப்போ ஓவர் திங்கிங்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்குங்க, சில ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் யோசிக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா அதை நமக்கு டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் பேட்டர்ன் ஆல் ஆர் நத்திங், பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாவோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாவோ மட்டும்தான் நம்மளால யோசிக்க முடியும். ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஃபெயிலியராக இருப்பாங்க. ஒரு விஷயம் ரொம்ப நல்லதாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டதாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ரெண்டு எண்டு பற்றி மட்டும்தான் நமக்கு யோசிக்க தெரியுமே தவிர, இது ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ்டாக ஒரு இடம் இருக்குது, அந்த ஸ்பேஸ் கூட பெட்டராக இருக்கும்னு நம்மளால யோசிக்கவே முடியாது. இது ஒரு பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், வெட்டிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஒஸ்ட்டாக தான் ஏதோ நடக்கும் அப்படின்னு நம்ம ஒஸ்ட்டை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு விதமான பேட்டர்ன். அடுத்தது அசம்ஷன். நம்மளா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லை ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புளோ இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னு ஓவராக ஜெனரலைஸ் பண்ணி ஒரு அசம்ஷன் நம்ம மைண்டில் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இது ஒரு பேட்டர்ன். அடுத்தது இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோங்கிறத விட அவங்க நம்ம சொல்கிறத பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்க இப்படி தான் யோசிக்கிறாங்க, இவங்க என்னை பற்றி நெகட்டிவாக தான் யோசிக்கிறாங்க, நான் இது சொல்லும்போது அவங்க இதுதான் யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுறதை விட அவங்க என்ன யோசிக்கிறாங்கிறத நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். அதாவது அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்போம். அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டே இருப்போம். இதெல்லாம் ஒரு சில பேட்டர்ன்ஸ் நம்ம ஓவர் திங்க் பண்றதுக்கு. சரி, இப்போ நான் ஓவர் திங்கிங் பண்றதுல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீனை முதல்ல அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேலை நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே நமக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லையும் நெகட்டிவ் கிரிட்டிசிசம்லையும் நம்மளால மேற்கொண்டு அந்த டெய்லி ரொட்டீனில் என்ன வேலை பண்ணணுமோ நம்மளால் அது பண்ணவே முடியாது. அடுத்தது ஒரு புது விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புது ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இது தப்பாக தான் போயிடும், இது நமக்கு சரியாக வராது, எப்படி நம்ம பாதியில் நிறுத்திடுவோம் அப்படின்னு அந்த ஒரு தயக்கத்தினாலேயே நம்ம புதுசாக ஒரு விஷயத்தையோ ஒரு ஸ்கில்லையோ ஒரு டேலண்ட்டையோ நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஒரு புது ஆக்ஷன் நம்ம லைஃபோட பெட்டர்மெண்ட்டை நோக்கி நம்ம எடுக்கவே மாட்டோம். 3வது, நம்ம ப்ரெசென்ட்டில் இல்லாமல் நம்ம எப்பவுமே பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்போம், இல்லை ஃப்யூச்சரில் எப்படி நடக்குமோன்னு கவலைப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ யார் என்ன சொல்கிறாங்க, என்ன உணர்வுகளோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்கவே முடியாது. பிகாஸ் நம்ம ரொம்ப ஆக்குபைடாக இருப்போம் பாஸ்ட்டில் நடந்ததையும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதையும் யோசிச்சு. அதனால் நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது, நம்ம லைஃப் கொஞ்சம் பெட்டராக நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஹேபிட்லேருந்து நம்ம வெளியில் வந்தே ஆகணும். அதுக்கு சில ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் டெடிகேட் பண்ணி நம்ம டைம் அது கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஹேபிட்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஐடென்டிஃபை அண்ட் எறும்பு ANT அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு சின்ன எறும்பு நம்ம மைண்டுக்குள்ளே நுழைஞ்சு ஊர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஏஎன்டி, அதாவது ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம எல்லாருக்குமே சகஜமாக டே டு டே லைஃப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில சம்பவங்கள் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அது மட்டுமே லைஃப்பில் ஓடிட்டே இருக்கும். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான். எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நாள் யோசிக்கலாம், 2 நாள் யோசிக்கலாம், கொஞ்சம் கூட பாதிப்பு இருக்கிற விஷயமா இருந்தால் ஒரு 3-4 நாள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம டெய்லி பண்ணுற வேலையில் எந்த வேலையும் பண்ணாமல், எந்த ஒரு பேசிக்கான வேலையும் பண்ணாமல் நம்ம இதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 வீக்ஸுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நெகட்டிவாக ஓவர் திங்க் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஸோ முதல் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது, இல்லை நான் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறேன், வேறு எந்த வேலையும் பண்ணாமல் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நான் இதிலே கொடுக்குறேன், இது சரியில்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ரியலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் 1. அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் இந்த விஷயத்தை பற்றி தான் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா, ஸோ அந்த விஷயத்தில் என்னோட கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது, நான் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், என்னால் புது ஆக்ஷன் ஏதாவது எடுத்து நான் இதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது ப்ராப்ளமில் நம்ம ஃபோக்கஸ் வைக்காமல் அதோட சொல்யூஷனில் நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறது. இதை நம்ம கான்ஷியஸாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். இதை தவிர இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட மைண்டில் என்ன ஓடுதுன்னு நம்ம யோசிக்காமல் இருக்கணும். அவங்கள மைண்ட் ரீடிங் பண்ணுன்ற அவசியம் நமக்கு இந்த சிச்சுவேஷனில் இல்லை. அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற சிச்சுவேஷன் வேறு, அதை இன்னொரு வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஓவர் திங்கிங் இருக்குங்கும் போது இந்த டைமில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறத விட நான் எப்படி தெளிவாக பேச முடியும், நான் எப்படி கிளியராக என்னோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது ஏதோ ஒரு சூழ்நிலையோ இல்லைனா ஒரு நபரையோ இல்லைனா நீங்கள் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்தையோ எக்ஸ்ட்ரீம் பேடாவோ இல்லை எக்ஸ்ட்ரீம் குட்டாவோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல், அஸ்யூம் பண்ணாமல் ஓப்பன் மைண்ட் செட்டோடு இருக்கிறது உங்களுக்கு ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே டெய்லி நிறைய தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அந்த தாட்ஸுக்கு நம்ம தான் நம்மளோட உணர்வுகளை அட்டாச் பண்ணி நம்ம லேபிள் பண்ணுறோம். இது நெகட்டிவ் தாட், இது பாசிட்டிவ் தாட் அப்படின்னு நம்ம தான் லேபிள் பண்ணுறோம். அப்படி ஒரு தாட்டை நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட் அப்படின்னு லேபிள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுத்து யோசிச்சா போதும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு வர்ற தாட்ஸ் எல்லாத்தையும், நம்ம சிந்திக்கிற எல்லாத்தையும், நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்பணும்னு அவசியம் இல்லையே. டு நாட் பிலீவ் எவ்ரிதிங் தட் யூ திங்க். அடுத்தது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது, நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, இந்த விஷயத்தை பரவாயில்லையே, நான் கொஞ்சம் பெட்டராக டீல் பண்ணிட்டேனே, நான் ரொம்ப யோசிக்கலையே அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் தெரியும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கே ஒரு அவார்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கேக்காக இருக்கலாம், ஒரு காஃபியாக இருக்கலாம், ஒரு மூவி பார்க்குறதா இருக்கலாம், ஆனால் உங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸ், உங்களோட ஓவர் திங்கிங் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.